Bonjour mes amis, comment allez-vous? Je vais bien, et vous? Merci. இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஒரு டிஃப்ரெண்டான குரூப் ஆஃப் verbs தான். இன்னைக்கு நம்ம படிக்க போறது செகண்ட் குரூப் ஆஃப் verbs. இந்த செகண்ட் குரூப் ஆஃப் verbs பார்த்தீங்கன்னா er அப்படின்றதுல முடியும். ஃபர்ஸ்ட் குரூப் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், er அப்படின்றதுல முடிஞ்சது. செகண்ட் குரூப் வந்து er அப்படின்றதுல முடியும். இது ரெகுலர் verb தான். இதுல வந்து என்னென்னலாம் டெர்மினேஷன் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னேன் 80% ஆஃப் த verb வந்து ஃபர்ஸ்ட் குரூப் verbs அப்படின்னு. அப்போ வந்து செகண்ட் குரூப்பில் வந்து ஒரு 10% ஆஃப் த verbs தான். இப்போ இந்த எப்படி வந்து இந்த செகண்ட் குரூப் verbs வந்து டெர்மினேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ செகண்ட் குரூப் verb பார்த்தீங்கன்னா FINIR அப்படின்ற ஒரு வேர்பை வந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா FINIRன்றது டு ஃபினிஷ், முடித்தல் அப்படின்ற மீனிங்கை கொடுக்கும். இப்போ இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா er அப்படின்றது முடிஞ்சிருக்குது இல்லையா? யூஸ்வலாக நம்ம er ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ராதிகால் வச்சுப்போம். தென் டெர்மினேஷன் ஏதோ அதை அசுத்தை பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் er அதில் முடிகிற அந்த வேர்பை வந்து er அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு என்ன டெர்மினேஷனோ அதை போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீடைன் பண்ணிக்கலாம். ஒண்டி எடுத்துட்டு நீங்கள் ரீடைன் பண்ணிக்கிட்டு என்னென்னலாம் வந்து டெர்மினேஷன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஜே டி இது ரெண்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து டெர்மினேஷன் வந்து எஸ். இங்கே வந்து நம்ம er வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து திருப்பி வந்து அங்கே சேர்க்கணும், es அப்படின்னு போடணும். ஒன்லி ரிமூவ் பண்ணிங்கன்னா வெறும் அந்த கூட எஸ் வந்து போடணும். அப்போ ஜே டி இது ரெண்டுக்கும் என்னன்னா எஸ் டெர்மினேஷன், ஜே ஃபினி டி ஃபினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் சிங்குலர் இல்லையா? இல் எல் ஓ. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன டெர்மினேஷன்னா தே. என்ன டெர்மினேஷன்? தே வரும். இல் ஃபினி, எல் ஃபினி, ஓ ஃபினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜே டி ஃபினி, எஸ் வந்து அசுத்தை பண்றோம், அதாவது வந்து ரீடைன் பண்ணி எஸ் வந்து அங்க அசுத்தை பண்றோம். ஃபினி தி ஃபினி. இல் எல் ஓ அது பார்த்தீங்கன்னா தே வந்து இங்க அசுத்தை பண்ணணும். அதுன டெர்மினேஷன் எதுனா தே. இல் ஃபினி, எல் ஃபினி, ஓ ஃபினி. ஆனா ப்ரொனவுன்ஸே பண்றது வந்து நம்ம ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுதா? நான் தே போட்டாலும் இங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்? இல் ஃபினி, எல் ஃபினி, ஓ ஃபினி அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். இது வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து ப்ளூரல் பார்க்கலாம். ப்ளூரல்ல இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ப்ளூரல்ல வந்து இஸ் அப்படின்ற சவுண்ட் வர்றதுக்காக இங்க நம்ம எப்படி போடணும்னா நோ ஃபினிசோன், எஸ் ஆட் பண்ணணும், டூபிள் எஸ் வந்து ஆட் பண்ணணும். இஸ் அப்படின்ற சவுண்டை வந்து கொடுக்கறதுக்காக இங்க வந்து நம்ம டூபிள் எஸ் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஓஎன்எஸ் நோ ஃபினிசோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே மாதிரி வு ஃபினிசே இங்கேயும் வந்து எஸ் டூபிள் எஸ் போட்டுட்டு அதே எப்பொழுதும் போடுற மாதிரி ஏசத் போடணும். அப்ப வு ஃபினிசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே மாதிரி ப்ளூரல்ல திருப்பி வந்து இல் ஃபினிஸ், இங்கேயும் வந்து இஸ் வரணும். இல் ஃபினிஸ், எல் ஃபினிஸ். ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஃபினிஸ், ஏஎன்தே ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், ஃபினிஸ் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இல் ஃபினிஸ் ஆனால் எஸ் டூபிள் எஸ் போடணும். அதே மாதிரி எல் ஃபினிஸ் டூபிள் எஸ் போட்டு ஏஎன்டி. ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது இல் ஃபினிஸ், எல் ஃபினிஸ். இப்போ இந்த ஃபினிர்ன்ற வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணி ஃபுல்லாக கோஹிரண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
இப்போ ஃபுல்லாக கோஹரண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. J'ai fini, tu finis, il finit, elle finit, on finit, nous finissons, vous finissez, ils finissent, elles finissent. ஓகேவா? நம்ம இன்னைக்கு செகண்ட் குரூப் ஆஃப் வேர்ப்ஸ் படிக்கிறோம். இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் போஸ் கொடுப்பேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக வரும். J'ai fini, tu finis, il finit, nous finissons, vous finissez, ils finissent, elles finissent. நான் இப்போ ரேண்டமாக உங்களுக்கு சொல்கிறேன் சுஜெய் ப்ரோனோம். நீங்கள் வந்து இந்த ஃபினீரை வந்து கான்ஜுகேட் பண்ணி சொல்லுங்கள். நூ, நூக்கு என்ன? நூ ஃபினிஸோம். வெரி குட். இல் ப்ளூரல். Il finissent. Super. J'ai fini. Très bien. Tu finis. Très bien. On finit. Super. ஆனால் இங்கே எழுதும் போது என்ன எழுதணும்? டெர்மினேஷன் தே. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபினிர் என்ற வேர்பை கான்ஜுகேட் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். J'ai fini mon travail à 10 heures. J'ai fini mon travail à 10 heures. நான் என்னுடைய வேலையை 10 மணிக்கு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Tu finis ton travail à quelle heure? இது ஒரு கொஸ்டினா கேட்குற மாதிரி. நீ உன்னுடைய வேலையை எத்தனை மணிக்கு முடிக்கிற? Tu finis ton travail à quelle heure? இதையே நீங்கள் ப்ளூரலில் கேட்கும் போது எப்படி கேட்கணும்? Vous finissez votre travail à quelle heure? Vous finissez votre travail à quelle heure? Next example. Il finit son cours cette semaine. Il finit son cours cette semaine. அவனுடைய கூர்னா அவனுடைய படிப்பு, அதை வந்து இந்த வாரம் முடிக்கிறான் அப்படின்றத குறிக்கும். Next example. Elle finit ses examens la semaine prochaine. Elle finit ses examens la semaine prochaine. அதாவது அவ அடுத்த வாரம் அவளுடைய எக்ஸாமை முடிக்கிறா அப்படின்றத குறிக்கும். செகண்ட் குரூப் வேர்ப்ஸோடைய டெர்மினேஷன் ஒண்டி நம்ம இப்போ பார்க்கலாம். எஸ், எஸ், தே, ONS, இஸ், அண்ட் தே. நம்ம யூஸ்வலாக இந்த டெர்மினேஷன் வந்து ராதிகால் வச்சுக்கிட்டு டெர்மினேஷன் வந்து அசுத்தே பண்ணுவோம் இல்லையா? அதை தான் உங்களுக்கு இப்போ நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஃபினீர்ன்ற வேர்பை வந்து இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்போ வந்து நீங்கள் ஈயை வந்து ரீட்டைன் பண்ணி இந்த டெர்மினேஷத்தை சேர்க்கணும். அதே மாதிரி ப்ளூரல் வரும்போது எஸ்எஸ் அந்த சவுண்டை வந்து வர்றதுக்காக நம்ம டூபிள் எஸ் போட்டணும். போட்டுட்டு இஸ் அப்படின்ற சவுண்டு வர்றதுக்காக டூபிள் எஸ் போட்டுட்டு
இஎஸ் அங்கேயும் ஈன்னு வந்து ரீடைன் பண்ணிக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஏஎன்தே அசுத்தே பண்ணணும். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த எக்ஸசைஸை கான்ஜுகே பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் செட் ஆஃப் எக்ஸசைஸ் ஸ்க்ரீன்ல பாருங்க. நீங்க நல்லா கவனிச்சு கான்ஜுகே பண்ணி எழுதுங்க. As usual, answer is on the screen. நீங்கள் வந்து பிளாக் செக் பண்ணிங்க. இந்த செகண்ட் குரூப்பு வேர்ப்ஸையும் நான் கான்ஜுகேட் பண்ணி உங்களுக்கு பிளாக்ல வந்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால பிளாகை மறக்காம செக் பண்ணுங்க. லாஸ்ட்டாக நம்ம ஒரு தடவை இந்த ஃபினிர் என்ற வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணலாம். j'ai fini, tu finis, il finit, elle finit, on finit, nous finissons, vous finissez, ils finissent, elles finissent. Thank you for watching this video. Please subscribe to Jojoe Dasse, like and share. Dream it, wish it, and do it.